கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலமாகிற போது அதை நடப்பித்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஐயோ என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் முடிகிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கிறேன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் 100 பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் 2 பேர் பரிசுத்தமாய், உண்மையாய், உத்தமமாய், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழுகிறார்கள். மீதமுள்ள 98 பேர் அடிக்கடி விழுந்து எழும்புகிறவர்களாக, தேவனுக்கு பயப்படாதவர்களாக, தங்கள் ஆசையின் இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக, தடுமாடுகிறவர்களாக, சாட்சி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பெரும்பாலான தேவ பிள்ளைகள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற முடியாதபடி விழுந்து போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. என்ன தெரியுமா? அக்கிரமத்தை யோசிப்பது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு வயதான தகப்பனன் என்னை பார்ப்பதற்கு எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவருக்கு சொந்த ஊர் உடங்குடி பக்கத்தில். அவர் ரிட்டையர்டு ஆசிரியர். அவருக்கு இப்பொழுது 87 வயதாகிறது. பஸ்ஸில் ஏறும்போதோ இறங்கி வரும்போதோ மெல்ல தான் நடந்து வருவாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு 5 அடி தூரம் நடக்குன்னாலும் 1 நிமிஷம் ஆகும். அத்தனை வயதான மனிதன் என்னை வந்து பார்த்து, தம்பி, உங்களிடத்தில் நான் ஒரு காரியத்தை தனியாய் பேச வேண்டும் என்று சொன்னார். என்னையா? சொல்லுங்க அண்ணே. இன்றைக்கு நான் ஒரு ஊழியத்திற்கு சொல்ல வேண்டும். அதற்காக ஆயத்தப்பட்டு புறப்பட்டு கொண்டிருந்தேன். நான் புறப்பட்டு பேருந்து நிலையத்துக்கு வந்த பொழுது தான் இன்றைக்கு அந்த ஊழியம் அங்கே நடக்கவில்லை என்பதை கேள்விப்பட்டேன். ஆகவே நான் உங்களை பார்ப்பதற்கு பேருந்திலே வந்தேன். வருகிற வழியில் பேருந்திலே நான் சில பெண்களை பார்த்தேன். பார்த்த உடனே என் சிந்தையிலே வெளியே சொல்ல முடியாத அசுத்தமான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் வந்த உடனே நான் தலைகுனிந்து நின்று கொண்டேன். அந்த பேருந்தில் இருந்து இறங்கி இப்பொழுது உங்கள் வீட்டிற்கு துக்கத்தோடு வந்திருக்கிறேன். எனக்கு 87 வயதாகிவிட்டது. என் சிந்தையிலே இப்படி ஒரு அருவருப்பான எண்ணமா? அதுவும் இத்தனை வயதிலே இப்படிப்பட்ட அசுத்த எண்ணங்கள் வர வேண்டுமா? எனக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது நான் சிரித்து கொண்டே சொன்னேன், ஐயா, நீங்கள் இதற்காக எவ்வளவு துக்கப்படுகிறீர்களே, அந்த துக்கமே உங்களை தேவனுக்கு முன்பு நீதியாய் மாற்றிவிடும். ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தின் அசுத்தங்களும் பாவங்களும் நம்மோடு போராடும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், வாலிப இச்சைக்கு விலகி ஓடுங்கள். இந்த 2 தான் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை. ஸோ உங்கள் சிந்தையில் வந்து பிசாசு ஒரு தப்பான எண்ணத்தை போடும் பொழுது உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்பட்ட ஆவியே விலகு. நீங்கள் 1 செகண்ட் வாயை திறந்து அதை கடிந்து ஜெபிக்கணும். பிசாசை எதிர்த்து நிற்கணும். 2வது, உங்களை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை எல்லாம் நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுக்கணும். 3வது, அப்படியே அந்த பார்வையை திருப்பி வேறு எதையாவது பார்க்கணும். இல்லைன்னா அப்படியே பாட ஆரம்பிக்கணும். உம் பாதம் பணிந்து நான். இப்படி நம்முடைய கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணிட்டோன்னா அந்த அசுத்தங்களுக்கு தப்பிக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் பிசாசின் தந்திரங்களில் மிக பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு அக்கிரம சிந்தை வந்துடும். இல்லை படுத்து தூங்கணும்னு நினைப்போம், ஒரு அசுத்த எண்ணம் வந்துடும். இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு ஆக்சிடெண்டலாக யாரையாவது பார்த்த உடனே நம்ம சிந்தை மாறிடும். நல்லா கவனிக்கணும். பிசாசு முதலாவது ஒரு தேவ பிள்ளையை சிறை பிடிக்கிறது அவனுடைய சிந்தையை, அவனுடைய கண்கள் வழியாக அவன் சிந்தையை சிறைப்பிடிக்கிறான். இங்கே வேதம் அதை தான் சொல்லுது. அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பை சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ.
அதை சிந்தித்து விடியற்காலம் ஆகும் பொழுது அதை நடப்பிக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்போ கவனிங்க, ஒரு மனிதன் நல்லவனாகத்தான் இருக்கிறான், ஆனால் அவன் சிந்தை கரைப்படும் பொழுது அந்த கரைப்பட்ட சிந்தைக்கு அவன் தன்னை விற்று போடுகிறான். அக்கிரமத்தை யோசிக்கும் பொழுது அதை செயல்படுத்த நினைக்கிறான். அப்பொழுதுதான் அவன் பாவியாக தேவனுக்கு விரோதமான ஒரு துன்மார்க்கனாக மாறுகிறான். உங்கள் சிந்தையில் அக்கிரமம் என்ன வரும்பொழுதே, ஒரு அசுத்த எண்ணங்கள் வரும்பொழுதே, நீங்கள் ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து அதை எதிர்த்து நின்று ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாகவே வாழ்வீர்கள். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ளுவார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிருபையால் திரளாய் கிடைக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். 87 வயது தகப்பனுக்கு பிசாசு இப்படிப்பட்ட ஒரு அசுத்த எண்ணத்தை தர முடியும்னா, வாலிபர்கள், நடுத்தர வயதில் உள்ளவர்கள். அதனால் உங்களை காத்து கொள்வதற்கு உங்கள் சிந்தையை காத்து கொள்ளுங்க. உங்கள் சிந்தையில் வருகிற எண்ணங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணுங்கள், டீல் பண்ணுங்கள். அப்பொழுது நீங்கள் பெரும் பாதகத்துக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ள முடியும். தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். சுகமாக ஆசீர்வாதமாக வாழ முடியும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் உமது பிள்ளைகளை தாங்கட்டும், நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய முகத்தின் வெளிச்சம் அவர்களுடைய அக்கிரமங்களை மீறுதலை மன்னித்து உமக்கு முன்பு நீதி உள்ளவர்களாக எடுத்து நிறுத்தட்டும். உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபஸ்டின், கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்குகிறது. மனோவா, அவருடைய கரம் உன்னை விட்டு விலகாது. தகப்பனே, நீர் உமது பிள்ளைகளை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ண வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.